வணக்க மக்களே, நாம் ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலுடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மள பல பேர்த்திட்டையும் போயிட்டு கருவேப்பிலுடைய ஏதாவது ஒரு மருத்துவ குணங்களை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் நம்மளால் என்ன சொல்லுவோம்னா, கருவேப்பிலையாங்க அதை சாப்பிட்டா முடி கருகருன்னு வளரும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் உண்மைதான். ஆனால் அதை விடவும் இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகள் கருவேப்பில் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கருவேப்பிலில் நிறைய உயிர் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருக்கிறதால நமக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடுகளில், அதாவது பதார்த்தங்களில் மிதக்கக்கூடிய கருவேப்பிலையை நம்ம தூக்கி எரிஞ்சிடக்கூடாது. அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட சேர்த்து மென்று விழுங்கி சாப்பிட்றணும். ஸோ இந்த கருவேப்பிலை பல வியாதிகளை நமக்கு தீர்க்கக்கூடிய முதல் மருந்தாக இருக்கு. கருவேப்பிலை உடலுக்கு பலம் உண்டாக்கக்கூடியது, ஸ்ட்ராங்கை தரும். பசியை தூண்டக்கூடிய சக்தி எல்லாம் கருவேப்பிலைக்கு இருக்கு. ஸோ நீங்க பசியை எடுக்க மாட்டிருக்கு அப்படின்னு சொல்றவங்களாம் கண்டிப்பா அந்த கருவேப்பிலை எடுத்துக்கும் போது செரிமானம் சரியான முறையில் நடைபெறுவதால் போதுமான உணவுகளை அடுத்து அவங்க தொடங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நிறைய மருத்துவ நன்மைகள் கருவேப்பிலை இருக்கு. வாங்க ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கருவேப்பிலை உங்களுடைய பித்தத்தை தணித்து உடல் சூட்டை ஆற்றும். அதோடு கருவேப்பிலை கீரை மனதுக்கு உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியது. குமட்டல், சீதபேதியான உண்டாகி இருக்கக்கூடிய வயிற்று உளைச்சல், நாள்பட்ட காய்ச்சல், இது எல்லாத்தையுமே கருவேப்பிலை உங்களுக்கு குணப்படுத்தும். பித்தம் மிகுதியால் உண்டாகக்கூடிய பைத்தியத்தை குணப்படுத்த கூட கருவேப்பிலை அந்த மருந்துகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. வாந்தி, நாக்கு ருசியற்று போறது, வயிற்று ஓட்டம், அப்புறம் சாப்பிட்டவுடன் மலங்களிக்கக்கூடிய உணர்வு, பசியற்ற நிலை, சளி, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கருவேப்பிலை குணப்படுத்தும். உங்களுடைய கண்கள் ஒளி பெறுவதற்கும் முடி நரைக்காமல் இருப்பதற்கும் உங்களுடைய மேனி, அதாவது உங்களுடைய உடல் எழில் பெறவும் கருவேப்பிலை உதவிகரமாக இருக்கு. கருவேப்பிலை ஜூஸ், அதாவது கருவேப்பிலை சாறு உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களை, ரெட் பிளட் செல்ஸ் கிடையாது, ஒயிட் பிளட் செல்ஸ் பார்த்தீங்கன்னா பலப்படுத்துது. பத்திய உணவு முறையில் சாப்பிடுபவர்கள் கருவேப்பிலையை துவையலாக சேர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மருத்துவமைகள்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கண் ஒளி குன்றாமல், நரை திரை இல்லாமல் எப்போதுமே நீங்கள் இளமை பொலிவோடு வாழ்வதற்கு கருவேப்பிலை ஒரு அருமருந்தாக இருக்கு. அரோசிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம எந்த ஃபுட்டு எடுத்துக்கிட்டாலுமே அது மண்ணு போல ருசி அறிய முடியாமல் இருக்கும். அதுதான் அரோசிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய நாக்கில் ருசி அறியக்கூடிய உணர்ச்சி இழைகள் மரத்து போகிறது தான் இதுக்கு காரணம். இதை நம்ம போக்குறதுக்கு கருவேப்பிலை துவையல் நமக்கு நல்லா பார்த்தீங்கன்னா பயன்படும். ஸோ நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்து அம்மியில் சுத்தம் பார்த்து அம்மியில் வச்சு அரைச்சி, தேவையான அளவு அது கூட இஞ்சி, சீரகம், புளி, பச்சை மிளகாய், உப்பு, இது எல்லாத்தையுமே வச்சு துவையல் மாதிரி அரைச்சிக்கணும். சாப்பாட்டோட சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நாவில் ருசி அறியக்கூடிய தன்மை ஏற்படும். அரோசியம் நோய் நமக்கு குணப்படுத்தப்படும். கருவேப்பிலையை நீங்கள் நல்லா அரைச்சி அது கூட முட்டையினுடைய வெள்ளை கருவை சேர்த்து தலைக்கு தேய்த்து குளிச்சிங்க அப்படின்னா முடி உங்களுக்கு நன்றாக வளரும். சுத்தமாக ஆய்ந்து எடுத்த கருவேப்பிலையை அம்மியில் மைய அரைச்சி அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் ஒரு எலுமிச்சம்பழத்துடைய ஜூஸ், அந்த சாற்றை விட்டு கலக்கி தினசரி நீங்கள் காலையிலும் மாலையிலும் சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் சாப்பிட மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களும் சாப்பிட்டாங்கன்னா, அடிக்கடி இந்த துவையில நீங்கள் விரும்பி சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுடைய உடலுக்கு எந்த விதமான நோயும் வராது. உங்களுடைய உடல் உறுதி பெறும். ஸோ உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் குறிப்பாக அதிகரிக்கப்படும். அதுதான் இதுக்கு காரணம். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி திறன், நம்மளுடைய இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாலே பல விதமான நோய்கள் நமக்கு குணப்படுத்தப்படும். பல விதமான நோய்கள் வராமல் தடுக்கப்படும். பைத்தியம் தெளிகிறதுக்கு, புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருப்பவர்களுடைய புத்தியை ஒரு நிலையில் நிறுத்தி எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி, இது எல்லாத்தையுமே பெறுவதற்கு, அறிவில் தெளிவை உண்டாக்குறதுக்கெல்லாம் கருவேப்பிலை நல்லா பயன்படும். ஸோ இத்தனை நன்மைகள் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நமக்கு தருதுங்க இல்லையா? ஸோ இனிமேல் நம்ம கருவேப்பிலையை நம்மளுடைய உணவுகள் நம்ம தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. இவ்வளவு ஆரோக்கிய நன்மைகளை தரக்கூடிய கருவேப்பிலையை நம்ம தொடர்ந்து சாப்பிடணும். அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ இனிமேலாவது தொடர்ந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கருவேப்பிலையை உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட ஆரம்பிங்க. கருவேப்பிலையை ஆல்ரெடி தங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டுட்டு இருக்குங்க, தொடர்ந்து சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பெற்று உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம். நன்றி மக்களே.